வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். Have you gone to an amusement park and taken a ride in a roller coaster? ஸோ அம்யூஸ்மெண்ட் பார்க் அண்ட் ரோலர் காஸ்டர் நம்ம போயிருந்திருக்கும் போது டியூரிங் த ஃபாஸ்ட் டவுன்வர்ட் அண்ட் அப்வர்ட் மூமெண்ட். ஸோ ஹவு டிட் யூ ஃபீல்? ஸோ வி ஆக்சுவலி ஃபீல் இஃப் யூ ஆர் ஃபாலிங் ஃப்ரீலி வித்தவுட் ஹேவிங் எனி வெயிட். நீங்கள் ரோலர் காஸ்டர் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் போகும்போது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் கீழே வரும்போது ஃப்ரீலி falling down and falling freely without having any weight. ஸோ வெயிட்டே இல்லாத மாதிரி வெயிட் லாஸ் ஃபீல் பண்ண மாதிரி நம்ம டவுன்வர்ட் டைரக்ஷன்ஸில் வருவோம். ஸோ தட் இஸ் நத்திங் பட் வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபாலிங் ஃப்ரீலி வித்தவுட் ஹேவிங் எனி வெயிட். ஸோ தட் இஸ் நத்திங் பட் வெயிட்லெஸ்னஸ். ஓகே. அண்ட் in certain accelerations, ஒரு பர்டிகுலர் ஆக்சலரேஷனில் நம்ம கீழே வரும்போது நம்மளோட வெயிட் லாஸை வந்து ஃபீல் பண்ண மாதிரி நமக்கு தெரியும். அண்ட் சம்டைம்ஸ் வி ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் த சேம் ஃபீலிங் வைல் ட்ராவலிங் இன் அ லிஃப்ட்லேயும் அதே மாதிரி தான். நீங்கள் சப்போஸ் லிஃப்ட் மூவ் ஆகும்போது அதுக்குள்ளே நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்ம வெயிட்டே இல்லாத மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் வெயிட்லெஸ்னஸ். அண்ட் இன் falling freely without having any weight, when a person in a lift moves downward with an acceleration. ஸோ டவுன்வர்ட் மோஷன்ஸில் லிஃப்ட்டில் நம்ம வரும்போது ஆல்ரெடி நம்ம அந்த கண்டிஷன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். லிஃப்ட் இஸ் மூவிங் டவுன்வர்டு. அப்போ டவுன்வர்டில் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? ஸோ திஸ் இஸ் த லிஃப்ட்டுன்னு வச்சுக்கிறோம். நமக்கு டவுன்வர்டு ஃபோர்ஸ் வந்து என்னதுப்பா? mg. அண்ட் upward force வந்து என்னதுப்பா? ஸோ தட் இஸ் apparent weight. So W is equal to mg and we are going to find out the total force. Yeah, tell me. F is equal to, so ஃபாலிங் ஃப்ரீலி டவுன்வர்ட் டைரக்ஷன்ஸ்னால வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ W minus R and F is equal to MA. ஸோ ஆல்ரெடி we discussed only. ஸோ mg minus R and R is equal to mg and this plus term this side will come means minus. So MA. So we can take mg minus A. So R is equal to, so in the condition A is equal to, we can take it as G. So as we know that free fall condition la, so A is equal to G is called, that is a free fall condition. In apparent weight is equal to the what value will come? So R is equal to, இங்கே ஏக்கு பதிலாக ஜின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா ஸோ m into G minus G. So that is equal to 0. R becomes 0. So the apparent weight of the person is 0. These conditions are the state refers the state of weightlessness. R is equal to 0 அப்படின்றதுச்சுன்னா that state will be a weightlessness அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Okay, think book itself given that third para. And if you feel that apparent weight loss, எப்போ apparent weight வந்து லாஸ் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ஸில் வரும்போது apparent weight வந்து லாஸ் ஆகும், become 0. and weight gain when you are moving up and upward directions. ஸோ upward directionsல நம்ம மூவ் ஆகும்போது நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன்ஸில் வரும்போது வெயிட் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே. நவ் தட் 1.12.2 வெயிட்லெஸ்னஸ் ஆஃப் தி அஸ்ட்ரானட். ஸோ இங்கே நீங்கள் இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஸ்ட்ரானட் வந்து
அங்கே ஸ்பேஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃப்ரீலி ஃபாலிங் ஃப்ரீலி வித்தவுட் ஹேவிங் எனி வெயிட் அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ வெயிட்லெஸ்னஸ் ஆஃப் அஸ்ட்ரானட், அவங்க வந்து அதாவது பறந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி, அது நிற்க முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா, சம் ஆஃப் அஸ் பிலீவ் தட் அஸ்ட்ரானட் இன் த ஆர்பிட்டிங் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அவங்க ஆர்பிட்டிங் பண்ணும்போது do not experience any gravitational force of earth. சரி, அவங்களுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஸ்பேஸில் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இல்லை. அஸ்ட்ரானட்டுக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ தே ஃப்ளாட், அதனால தான் அவங்க வந்து பறக்கிறாங்க. அப்படி கிடையாது. பட் திஸ் அப்சல்யூட்லி ராங். ஸோ அப்போ என்ன ஸ்டேட்மெண்ட் சார்? இங்கே பாருங்கள், அஸ்ட்ரானட் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஆர்பிட் ஆகும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான் ஃப்ளோட் ஆகுறாங்க அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அப்சல்யூட்லி ராங். ஸோ அப்போ என்ன சார் அப்படின்னா, ஸோ ஹியர் that astronaut are not floating, அவங்க வந்து ஃப்ளோட்டிங் ஆகலை, பட் ஃபாலிங் ஃப்ரீலி அரவுண்ட் த எர்த் டியூ டு தேர் ஹியூஜ் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. அவங்க வந்து ஃப்ளோட் ஆகலை, பட் ஃபாலிங் ஃப்ரீலி அரவுண்ட் த எர்த். ஸோ அவங்க வந்து ஃப்ரீ ஃபால் கண்டிஷனில் இருக்காங்க. அண்ட் சின்ஸ் த ஸ்பேஸ் ஸ்டேஷன் அண்ட் அஸ்ட்ரானட், ஸ்பேஸ் ஸ்டேஷனும் அஸ்ட்ரானட் ஹாவ் ஈக்குவல் ஆக்சிலரேஷனில் இருக்கிறதுனால they are under free fall conditions. So r is equal to 0, a is equal to 0, so r is equal to 0. In the case of table 1.2 நம்ம already we discussed. Then here both astronauts and space stations are in state of weightlessness. ஸோ அதாவது ஹை ஸ்பீடில் ஹியூஜ் ஆர்பிட்டல் வெலாசிட்டியில் மூவ் ஆகும்போது அவங்க வந்து வெயிட்லெஸ்னஸை ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த வெயிட்லெஸ்னஸ் ஆஃப் அஸ்ட்ரானட். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். ஸோ ஆல்ரெடி வி நோ தட் நியூட்டன்ஸ் யுனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், that statement is every particle of matter in this universe attract every other particle with a force. That force is directly proportional to the product of their masses and inversely proportional to the square of the distance between them. Now in the Newton law of gravitation oda applications enna, first one is dimensions of the heavenly bodies oda dimensions மெஷர் பண்ணுறதுக்கு கிராவிடேஷனல் லா வந்து யூஸ் ஆகுது. யூஸிங் த கிராவிடேஷனல் லா ஈஸிலி வி மெஷர் த டைமென்ஷன் ஆஃப் ஹெவன்லி பாடிஸ். ஒரு எர்த்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா எர்த்தோட மாஸ் அண்ட் ரேடியஸ் அண்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இந்த வேல்யூலாம் ஹை அக்யூரேசியோட கேன் பி கால்குலேட்டட் பை யூஸிங் த கிராவிடேஷனல் லா. ஸோ செகண்ட் பாயிண்ட் இஸ் helps in discovering new stars and planets. நியூ ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸை டிஸ்கவர் பண்ணுறதுக்கு நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் வந்து யூஸ் ஆகுது. தேர்ட் ஒன் இஸ் ஒன் ஆஃப் த இர்ரெகுலாரிட்டிஸ் இன் த மோஷன் ஆஃப் ஸ்டார்ஸ் இஸ் கால்டு, அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஊபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் லீட் டு டிஸ்டர்பன்ஸ் இன் த மோஷன் ஆஃப் நியர்பை பிளானட்ஸ் நியர்பை. ஒரு பிளானட் பக்கத்தில் இன்னொரு பிளானட்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறது, தட் இஸ் irregularities in the motions. So in these conditions mass of the star can be calculated using law of gravitation. Okay, then fourth point helps to explain the germination of roots is due to property of geotrophism, which is the
property of fruit responding to the gravity. So Newton law of gravitation helps to explain germination of fruits. The germination of fruits, property of fruit responding to the gravity. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. And finally, at last, it helps to predict the path of astronomical bodies. Comet, like planet, comet, இதோட பாத்தை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஸ்டடி வெல் applications of Newton's law of gravitations. So I think this lesson is completed. So in the beginning itself, go through thoroughly, study well. Thank you students. Thank you all.